அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் தறிகட்டு போய் நடப்பாங்க. யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைகளுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரித்து கொண்டே போவதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய தீர்வு என்ன, அதுக்கு அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யானையை பற்றி ஒரு குறும்படம். ஒன்று, உங்களுடைய இல்லத்தை குடும்பமாக மாற்றுங்கள் அல்லது சிறைசாலையாக ஆக்குங்கள். அதான் அந்த படத்தினுடைய தலைப்பு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது காடை ஒட்டிய ஒரு கிராமத்தில் விளை நிலங்களை எல்லாம் அந்த யானைகள் கூட்டம் சாப்பிட்டுட்டு போயிடுது. அது விவசாயிகள் பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க. இந்த யானைகிட்டேருந்து எப்படி இந்த பயிர்களை காப்பாற்றுவது அப்படின்னோடனே அவங்க ஒரு முடிவு செய்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய யானைகள் தான் அந்த குட்டி யானைகளை கூப்பிட்டு வருது. அப்போ பெரிய யானைகள்லாம் நம்ம கொன்னுட்டோம்னா, அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த யானைகளை நம்ம பார்த்து கொன்னுட்டோம்னா அப்புறம் குட்டிகள்லாம் வராது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய யானைகள் எல்லாத்தையும் கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பராமரிப்பு இல்லாத அந்த குட்டி யானைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு தறிகட்டு போகுது, அங்கங்கே திரியுது. சில நாட்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த யானைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே நிலங்களுக்கு உள்ளே வருகிறது. ஊருக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னா, அங்கே உள்ள மனிதர்களை அடித்து கொள்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் இடித்து தள்ளுறது. அந்த கிராமத்திலேயே இருக்க முடியாத அளவுக்கு அட்டகாசம். அதாவது இப்போ குட்டிகளை யாரும் கண்டுக்கிறது இல்லை, யாரும் கேட்க முடியாது இல்லையா, யாரும் கட்டுப்பாடு கிடையாது இல்லையா. அது பாட்டுக்கு கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாத்தையும் கொலை செய்கிறத பார்க்குறாங்க. அந்த ஊரை விட்டு காலி பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ அந்த விவசாயிகள் திருப்பி ஒன்றா கூடுறாங்க. கூடி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து பெரிய யானையை கூட்டு வருவோம், யானையை கூட்டு இந்த குட்டி யானைகளோட பழக்கம் ஏற்படுத்துவோம், அதுக்கப்புறம் இது சரியாக வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து பெரிய யானையை தருவிக்கிறாங்க. இந்த யானைகளை இந்த குட்டிகளோட பழக விடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்தில் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதாவது அந்த யானைகள் அந்த குட்டிகளை பழக்கி கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தன. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த யானை கூட்டம் வரும், பயிர்களை மட்டும் தின்று விட்டு போகும். அதனால் ஆட்களை தாக்காது, வீடுகளை தாக்காது. இதுதான் அந்த குறும்படத்தினுடைய செய்தி. அப்போ இதில் என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே அவங்க என்ன நினச்சாங்க விவசாயிகள், அந்த பெரிய யானைகள் இல்லைன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையிலே எந்த இடத்துல பெரிய யானைகளுடைய பாதுகாப்பு இல்லையோ, பராமரிப்பு இல்லையோ, அங்கே குட்டிகள் எல்லாம் தறிகட்டு போகின்றன என்பதை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் சகோதர சகோதரி, இப்போ வீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா, பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஆக எந்த வீட்டிலே தாயினுடைய அரவணைப்பு இல்லையோ, தந்தையினுடைய அரவணைப்பு இல்லையோ, தாத்தா பாட்டியினுடைய கவனிப்பு இல்லையோ, அந்த வீட்டு குழந்தைகள் எல்லாம் தறிகட்டு போவதை நான் பார்க்கணும். அது முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இருக்கும். அப்போ எல்லா வீட்லேயும் முதியோர்கள் இருப்பாங்க, தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும், அதாவது பேத்தியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அதனால் பேரனை பார்த்த உடனே பாட்டி அழகாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் தாய் தான் கவனிக்கணும், தந்தை தான் கவனிக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கெல்லாம் தனித்தனி குடும்பமாக மாறியதனால் பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதற்கும் யாரும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. பிள்ளைகள் தறிகட்டு போவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகளிடத்திலே கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய பழக்கம் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி பிள்ளைகளை நடத்திருக்கிறாங்கன்னா, குழந்தைகளை குழந்தைகளாக நடத்துங்கள், அவங்க உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது, அதீதமான கட்டுப்பாடையும் விதிக்கக்கூடாது, அதே நேரத்தில் எப்பேடும் என்ன வேணால் செய்ய அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, எக்கேடும் கெட்டுப்போ என்று விட்டுவிடவும் கூடாது. ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சிறைச்சாலையாக மாற்றுறாங்க. நிற்கக்கூடாது, அமரக்கூடாது, பேசக்கூடாது. அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடம் முடிஞ்சவொடனே டியூஷன் போகணும், டியூஷன் முடிஞ்சவொடனே ஹோம்ஒர்க் பண்ணணும், ஒரே டைட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளையே இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்த மாட்டை கட்டுறதும் இல்லை, போன மாட்டை தேடுறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளை எந்த விதமான கவனிப்பும் இல்லாமல் விட்டு விடுகிறார்கள். ஆக இது இரண்டுமே தவறான ஒன்றுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளிடத்திலே அன்போடு இருந்தாங்க, கருணையோடு இருந்தாங்க, குழந்தையோடு குழந்தையாக அவர்கள் பழகினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களோடு அமர்ந்து பேச வேண்டும், அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிள்ளைகளுக்காக
நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக, பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இறைவன் ஆக்கி அருள்வானாக.